சுதாவல்லி பரிஷ்வங்க சுரபீகிருத வக்ஷசே घटिकाद्रि निवासाय ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம். घटिकाद्रि என்றும் घटिकाचலம் என்றும் அழைக்கப்படுகிற திருக்கடிகை என்கிற திவ்யதேசத்தை தரிசித்து வருகிறோம். இதில் பெரிய மலைக்கு மேலே சுமார் 750 அடி உயரத்தில் யோக நரசிம்மப் பெருமான் அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சி அளிக்கிறார். அவரோடு கூடவே அமிர்த பலவல்லி என்கிற திருநாமத்தோடு தாயாரும் காட்சி கொடுக்கிறார். அமிர்தவல்லி, சுதாவல்லி என்று தாயாருக்கு மற்றொரு பெயரும் உண்டு. அந்த பெருமானையும் பிராட்டியும் பற்றித்தான் இந்த மங்கள ஸ்லோகம் தெரிவிக்கிறது. சுதாவல்லி பரிஷ்வங்க சுரபீகிருத வக்ஷசே, பகவானுடைய திருமார்பில் சந்தனம், குங்குமப்பூ முதலான எத்தனையோ வாசனைப் பொருள்களை சாத்திக் கொண்டிருப்பார். ஆனால் அதனாலெல்லாம் பெருமானுடைய திருமேனிக்கு நறுமணம் வருவதில்லையாம். சுதாவல்லியான தாயார் தன்னை வந்து அணைத்து கொள்ளுகிறபடியாலே, பகவானுடைய திருமார்பில் தாயாருடைய திருமேனி பட்டபடியால் எல்லா விதமான நறுமணங்களும் அந்த திருமார்பிலே சேருகின்றன. அப்பேற்பட்ட பெருமான் घटिकाद्रि நிவாசாய, घटिकाद्रि என்னும் घटिकाचல மலையிலே எப்போதும் வாசம் செய்பவர். ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம், அப்பேற்பட்ட நரசிம்ம பெருமானுக்கு மங்களங்கள் உண்டாகட்டும் என்று இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. இப்போது நாம் பெரிய மலையை ஏறி வந்து மேலே இருக்க கோவிலை அடைந்திருக்கிறோம். இங்குதான் கோபுரத்தை தாண்டினோம் என்றால் துவஜஸ்தம்பம் இருக்கிறது. துவஜஸ்தம்பத்தை தாண்டி பிரதட்சணமாக உள்ளே சென்றோம் என்றால் நடுவில் பெருமானுடைய திவ்ய ஆஸ்தானம் சந்நிதானம் இருக்கிறது. இதற்குள்ளே பகவான் யோக நரசிம்ம சுவாமியாக அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சி அளிக்கிறார். அழகான திருவுருவம், நரசிம்மனாகவே இருக்கிறபடியால் பகவானுடைய திருமுகம் சிம்ம முகமாக இருக்கிறது. ஆனால் பார்க்கும் பொழுது இவர் உக்ரமான கோபமான நரசிம்மராக இல்லை. மிகவும் சாந்தமான உருவத்தோடு, யோகம் செய்வதென்றால் புலன்களை அடக்க வேண்டுமே, நம்மையெல்லாம் யோகம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு பெருமான் மட்டும் கோபத்தோடு இருந்து விடலாமா? அப்ப தானும் தன்னுடைய கோபத்தை அடக்கி தானே யோகம் செய்யும் நிலையிலே பகவான் அமர்ந்து இந்த திருத்தலத்திலே சேவை சாதிக்கிறார். பகவானுக்கு 4 திருக்கரங்கள், தன்னுடைய கால்கள் 2ஐயும் மடித்து வைத்துக்கொண்டு தன்னுடைய கீழ் 2 கைகளையும் அந்த காலுக்கு மேலே பகவான் இப்படி வைத்திருக்கிறார். மேல் திருக்கைகளில் சங்க சக்கரங்களை அழகாக பிடித்திருக்கிறார். தன்னுடைய கால்களுக்கு நடுவே யோக பட்டயம் என்று ஒன்று உண்டு. 2 திருவடிகளையும் சேர்த்தது போல ஒரு பட்டயத்தை அணிந்து கொண்டு அதில் அழகான தசாவதாரங்கள் எல்லாம் சிற்பங்களாக உள்ளன. அந்த யோக பட்டயத்தோடு திருவடிகளை மடித்து வைத்துக்கொண்டு மேல் திருக்கைகளில் சங்க சக்கரங்களை பிடித்து அழகான சிரித்த முகத்தோடு நீண்ட திருமண்காப்போடு பகவான் இந்த இடத்திலே சேவை சாதிக்கிறார். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யகம் என்று நரசிம்ம பெருமானை வணங்குகிறோமே. பெருமான் உக்ரன், மிகவும் கோபத்தோடு பிறந்தார். மகாவிஷ்ணு, விஷ்ணுன்னு சொன்னா எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவர் என்று பொருள். பிரகலாதன் இந்த தூணிலே பகவான் இருக்கிறார்னு காட்டின உடனே அங்கிருந்தே வந்தார் அல்லவா. உலகத்தில் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறபடியால் தான் அவர் அந்த தூணிலிருந்து தோன்ற முடிந்தது. அதைத்தான் விஷ்ணுன்னு சொல்லுகிறார்கள். உக்ரம் வீரம், எப்பேற்பட்ட ஹிரண்யகசிபு அவனை பார்த்தே உலகம் நடுங்கியது. ஆனால் பகவான் சற்றும் தளராமல் தன்னுடைய சங்கல்பம் மாறாமல் அவனை கொன்று முடித்தார். அப்படிப்பட்ட மகாவிஷ்ணும் ஜுவலந்தம், அவருடைய திருமேனி ஜொலித்ததோ இல்லையோ, அவர் கோபத்தோடு ஹிரண்யகசிபுவை பார்த்த பார்வை ஜொலித்துக் கொண்டு இருந்தது. சர்வதோமுகம், தன்னுடைய முகம் எல்லா திசைகளிலும் இருப்பது போல் எல்லா திசைகளிலும் கண்கள். யார் எங்கு விரோதிகள் வருகிறார்கள், எந்த பக்தனை எப்படி ரட்சிக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட பகவான் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம், பீஷணம்னு சொன்னா பயப்படுத்தக்கூடியவர் அர்த்தம், பத்ரம்னு சொன்னா மங்களமானவர் அர்த்தம்.
அது எப்படி சுவாமி, பயப்படுத்தினா மங்களமா நல்லவரா இருக்க முடியாது, மங்களமா இருப்பார்னா பயப்படுத்தக்கூடாது, எப்படி ரெண்டும் பொருந்தும்னால் சீற்றத்தோடு அருள் பெற்றவன் நிருசிம்ம பெருமானுக்கே இருக்கும் பெருமை. ஒரே காலத்தில் பிரகலாதனிடத்தில் அன்பு காட்டினார், ஹிரண்யகசிபுவினிடத்திலே கொப்பளிக்க தான் பார்வையிட்டார். இது ரெண்டும் சிங்கத்தால செய்ய முடியும் அல்லவா? சிங்கத்தை பத்தி தெரிவிப்பார்கள், ஒரு பெரிய யானையோட சண்டை போடுறதுக்காக போகுமா, ஆனா போடும்போது தன்னுடைய குட்டி சிங்கத்துக்கு பால் கொடுத்து கொண்டே பெரிய யானையோடு சண்டை போடுமா. அது எப்படி சுவாமி, கோபம் இருந்தா பால் கொடுக்க முடியாது, அன்பு இருந்தால் தான் பால் பிரவகிக்கும், அன்போடு பால் கொடுத்தா சண்டை போட முடியாது என்னால் சிங்கத்தால ரெண்டும் பண்ண முடியும். அதை போல நரசிம்மமான பெருமானும் ரெண்டையும் பீஷணமாகவும் இருக்கிறார், பத்ரம் நமக்கு மங்களமாகவும் இருக்கிறார். மிருத்யோர் மிருத்யும், மரணத்துக்கே மரணமாக ஹிரண்யகசிபுவையே அழிக்கக்கூடிய சக்தியாக தோன்றினார். அந்த பெருமானை மங்களமான திருக்கோலத்திலே யோக நரசிம்மராக பெரிய மலைக்கு மேலே சேவித்துக் கொள்ளுகிறோம். அவருக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய சந்நிதியிலே தாயார் எழுந்தருளி இருக்கிறார். அமிர்த பலவல்லி தாயார் என்று தாயாருக்கு திருநாமம். அமிர்தம் உயர்ந்த போக்கியமான இனிமையான பொருள். பலம், நாம என்னென்ன ஆசைப்படுகிறோம், செல்வம் வேண்டுமானால் செல்வம், மனைவி, மக்கள், வீடு, வாசல், ஊதியம், என்னென்ன ஆசைப்படுகிறோமோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய வள்ளி. வள்ளினா ஒரு கொடி என்று பொருள். பிராட்டி ஒரு கற்பக கொடியை போல இருக்கிறாள். நாம் எந்த பயனை பிரார்த்தித்து போய் நின்றாலும் அனைத்தையும் வழங்கக்கூடிய கற்பகமாக இருக்கிறபடியால் அமிர்த பலவல்லி, அமிர்தம் போன்ற பலன்களை கொடுக்கக்கூடிய கற்பக கொடி. அதனால அமிர்த பலவல்லி தாயார் என்று திருநாமம். மூலவர் அமர்ந்த திருக்கோலத்திலே ஒரு கையில் அபயஹஸ்தம், மற்றொரு கையிலே வரதஹஸ்தத்தோடு மேலே தாமரைகளை ஏந்தி கொண்டு இருக்கிறார். உற்சவருக்கு சுதாவல்லி என்று திருநாமம். சுதா என்றால் அமுதம் என்று பொருள். பார்க்கடலை கடையும் போது எப்ப அமுதம் பிறந்ததோ அப்போதானே பிராட்டியும் தோன்றினாள். அப்ப பிராட்டியும் அமுதமும் சகோதரிகள் போலத்தானே. அதனால சுதாவல்லி தாயார் என்று உற்சவர் தாயாருக்கு திருநாமம். தாயார் அநேகமாக மேலேதான். ஒரு விசேஷம் இந்த கோவில் என்னன்னால், நரசிம்ம பெருமான் மலைக்கு மேல் இருக்கார், தாயாரும் மூலவர் மலைக்கு மேல் இருக்கார். ஆனா நரசிம்மருடைய உற்சவர் மலைக்கு மேல் இருக்கிறது கிடையாது. மலைக்கு கீழே ஒரு கோவிலை நாம தரிசிக்க போகிறோம். அந்த கோவிலில் ஊர்கோவிலில் தான் நரசிம்மருடைய உற்சவர் இருக்கிறார். ஆனா தாயாருடைய உற்சவர் வருஷத்துக்கு 10 மாதங்கள் மலைக்கு மேலே தான் எழுந்தருளி இருக்கிறார். 2 மாசம் நவராத்திரி தொடங்கி கார்த்திகை மாசம் முடியும் வரைதான் தாயார் கீழே இறங்கி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். மற்ற சமயத்திலெல்லாம் சுதாவல்லி தாயார் உற்சவரும் மூலவரோடு சேர்ந்து மலையிலே தான் எழுந்தருளி இருக்கிறார். ஆனா பெருமானுடைய உற்சவர் அப்படி கிடையாது. வருஷம் முழுக்க கீழேயே கோயிலில் எழுந்தருளி இருக்கிறார். அவ்வப்போது உற்சவங்கள், பிரம்மோற்சவம் முதலானவற்றுக்கு மட்டும்தான் மலைக்கு மேலே எழுந்தருளி வருகிறார். இப்படி அழகான ஒரு கோவில். பிராட்டியும் சேவித்துக் கொண்டோம், பெருமானையும் சேவித்துக் கொண்டோம். இதெல்லாம் பெரிய மலை. இந்த மலையிலிருந்து கிடுகிடுகிடுன்னு இறங்க வேண்டும். இறங்கினால் அடுத்து சின்ன மலை இருக்கிறது. சுமார் 600 படிக்கட்டுகள் ஏறி சென்றோம் என்றால் அங்கு ஹனுமானுக்கான சன்னதி யோக ஆஞ்சநேய சுவாமியாக காட்சி கொடுக்கிறார். பக்கத்துல ஒரு அழகான தீர்த்தம், சக்கர தீர்த்தம்னு அந்த குளத்துக்கு பெயர். ஆஞ்சநேயருக்கு பகவான் தன்னுடைய சங்க சக்கரங்களை வழங்கினார். அதை வைத்துத்தான் காலன் கேயன் 2 அரக்கர்களையும் பகவான் அடித்தான்னு பார்த்தோமே. அந்த சக்கரத்தில் ரத்தத்தை இந்த புஷ்கரணியில் தான் பகவான் கழுவினாராம், ஹனுமான் கழுவினார். அதனால் அந்த சக்கரத்தின் ஸ்பர்ஷம் பட்டபடியாலே சக்கர தீர்த்தம்னு பெயர் ஏற்பட்டது. இந்த தீர்த்தத்தில் நீராடினால் என்ன விரோதிகள், என்ன பாபங்கள் இருந்தாலும் நீங்கி விடுமாம். இந்த ஊரே பிரார்த்தனைகளுக்கான ஸ்தலமாக இருக்கிறது. என்ன தடங்கல்கள் நீங்க வேண்டும் என்றாலும் நரசிம்ம பெருமானிடத்துல பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி இந்த பூதம், பிசாசு, ஏதோ வைப்பு, சூனியம் இதெல்லாம் சொல்றாளே, இதை போல இருப்பதையெல்லாம் போக்க வேண்டும் என்றால் ஹனுமானை வந்து தரிசிக்க வேண்டும். சின்னமலை ஏறி வந்தோம்னால் ஹனுமானுடைய பிரசாதமான தீர்த்தத்தை நம் பேரிலே தெளித்து ஒரு கையில தடி வச்சிருப்பா, அந்த தடியால அடித்து அதோடு நமக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள், துன்பங்கள் அனைத்தும் விலகும். ஏதாவது வைப்பு முதலானவை இருந்தால் அவையும் விலகுகின்றன என்று சொல்லப்படுகிறது. அந்த சின்னமலை ஏறி வந்தோம்னால் அங்க ஹனுமானுக்கான சன்னதி இருக்கிறது. இந்த புஷ்கரணிக்கு சக்கர புஷ்கரணின்னு பெயர் உண்டு, ராம தீர்த்தம் என்றும் பெயர் உண்டு. ராமனே இந்த இடத்தில் வந்து ஒரு முறை நீராடினான் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஹனுமானுடைய சன்னதிக்கு போனோம் என்றால் அவரும் பெருமானைப் போலவே அமர்ந்திருக்கிறார். நரசிம்மரை போலவே ஹனுமானுக்கும் அமர்ந்த திருக்கோலம், திருவடிகளை மடித்து யோக நிலையில் இருக்கிறார். யோக பட்டயம் ஹனுமானுக்கும் உண்டு. மேல் கைகள்ல சங்க சக்கரங்களை பிடிச்சிருக்கார்.
கதை பார்த்தோம் இல்லையோ, பெருமான் தன்னுடைய சங்க சக்கரங்களை கொடுத்து சப்தரிஷிகளை ரட்சிக்க சொன்னார். அதை திரும்பி வாங்கிக்கவே இல்லை. நீரே இதை வைத்துக்கொண்டு இனி வருங்காலத்திலும் பக்தர்களை ரட்சிப்பதற்கு இதை பயன்படுத்த வேண்டும் என்று பகவான் கொடுத்து வைத்தார். அதனால ஆஞ்சநேய சுவாமியினுடைய கைகளிலும் சங்க சக்கரங்கள் இந்த கோவிலிலே உண்டு. இது மேல் திருக்கைகள். முன் கைகளை சேவிச்சினால் இப்படி வைத்துக் கொண்டிருப்பது போல் இருக்கும். வலது கையிலே ஜபமாலை வைத்துக் கொண்டிருப்பார். எப்பவுமே பகவானுடைய நாமங்களைத்தானே பாடப்படுகிறார். ராமா ராமா ராமான்னு ஜபம் செய்து அதை எண்ணுவதற்கான மாலை, ஜபமாலை வலது கையில் இருக்கும். அதுல 10, 20, 30, 40, 100, 200, 500 எண்ண வேண்டுமே. எண்ணிக்கைக்காக இந்த விரல்களை மடித்து வைத்துக் கொண்டிருப்பார். அப்படி இந்த மலையில் இருந்து எப்போதும் நரசிம்ம பெருமான சேவித்துக் கொண்டே அமர்ந்திருக்கிறார். இந்த ஊரில் நரசிம்ம பெருமானுடைய கோவில் கிழக்கு நோக்கி இருக்கிறது. ஹனுமானுடைய கோவில் மேற்கு நோக்கி. அந்த நரசிம்மரை தரிசித்துக் கொண்டே ஹனுமான் இருக்கிறார். அதுவும் ஒரு திருமுகத்தை பார்த்தோம்னால் சற்று இப்படி உயர்ந்து இருக்கும். மலைக்கு மேல நரசிம்மர் இருக்காரே, அந்த நரசிம்மரை பார்க்கும் வண்ணம் தான் ஹனுமார் எழுந்தருளி இருக்கிறார். இது சின்னமலை. அதை தவிர ரங்கநாத பெருமானுக்கு ஒரு சந்நிதி இருக்கிறது. ராமனுக்கு இந்த கோவிலிலேயே ஒரு சந்நிதி இருக்கிறது. இதெல்லாம் சின்னமலையில் இருக்கக்கூடிய சந்நிதிகள். அப்ப பெரியவர் நரசிம்மர் தாயார சேவித்தோம். கீழே இறங்கி வந்தால் சின்னமலையில ஹனுமானை சேவித்துக் கொண்டோம். அடுத்து மூன்றாவதாக கீழே ஊருக்குள், சோழிங்கபுரம் ஊருக்குள்ள ஒரு கோவில் இருக்கு. அது என்ன கோவில், அங்கு யார் இருக்கிறார்கள்னு பார்த்தால் அந்த கோவிலுக்குள் தான் மேல இருக்கிற நரசிம்மருடைய உற்சவமூர்த்தி இருக்கிறார். பெருமானுக்கு உற்சவர் உண்டு, அதே போல ஹனுமானுக்கும் உற்சவர் உண்டு. அமர்ந்த திருக்கோலத்துல மலை, சின்னமலைக்கு மேல ஹனுமார் மூலவர் சேவித்தோம் இல்லையோ, அதே போல ஹனுமாருடைய உற்சவரும் அங்கே இருக்கிறார். சங்க சக்கரங்களை வைத்துக்கொண்டு கையில ஜபமாலை வைத்துண்டு எண்ணிக்கொண்டிருக்கிற நினைவிலே ஹனுமாரும் இருக்கிறார். இதெல்லாம் சின்னமலையில சேவித்தோம். அதே போல கீழே வந்தோம் என்றால் அங்கு ஒரு ஆதிகேசவ பெருமாளுடைய சந்நிதி. முன் காலத்தில் ஆதிகேசவ பெருமாள் மட்டும்தான் இருந்தார். இப்போதும் அவருக்கு சந்நிதி இருக்கிறது. ஆனா அந்த சந்நிதிக்கு முன்னால் மற்றும் ஒரு கர்ப்ப கிரகம் அமைக்கப்பட்டு அந்த இடத்துல தான் நரசிம்ம பெருமானுடைய உற்சவர் எப்போதும் இருக்கிறார். அவருக்கு திருநாமம் பக்தோச்சிதன் என்று சொல்லப்படுகிறது. தமிழிலே தக்கான் என்று பெருமானுக்கு திருநாமம். பக்தர்கள் என்றால் பகவானுடைய பக்தர்கள். உச்சிதன், உச்சிதன்னா அவர்களுக்கு தகுந்தவர், தன்னுடைய பக்தர்களுக்கு தகுந்தவராக இருக்கிறார். அவர்கள் எப்படியெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அப்படியெல்லாம் தன்னை அமைத்துக் கொள்ளுகிறார். அவர்கள் காட்டும் அன்பை ஏற்றுக்கொள்ளுகிறார். தானும் அவரிடத்தில் உச்சிதமான தகுந்த முறையிலே நடந்து கொள்ளுகிறார். அப்ப எல்லா விதத்திலும் பக்தர்களுக்கு தகுந்தவனாக பகவான் இருக்கிறானே, அதனால பக்தோச்சிதன் என்று உற்சவமூர்த்திக்கு திருநாமம். தமிழிலே தக்கான், தகுந்தவர், தக்கான் தக்கான் என்று சொல்லப்படுகிறார் பெருமான். அது கீழே இருக்கக்கூடிய கோவில். அந்த கோவிலுக்குள்ள நுழைந்தோம் என்றால் துவஜஸ்தம்பத்தை தாண்டினா 2 கர்ப்ப கிரகங்கள் உண்டு. முதல்ல இருக்கிற கர்ப்ப கிரகத்திலே தக்கான் உற்சவமூர்த்தி மட்டும்தான். அங்க மூலவரே கிடையாது. மூலவர் தான் மலைக்கு மேல நரசிம்மர் இருக்காரு. அந்த நரசிம்மருடைய உற்சவமூர்த்தி தான் பக்தோச்சிதன். அவர் தான் மலைக்கு கீழே வருஷம் முழுக்க இருக்கிறார். ஒரு அழகான சேஷ பீட்டம், ஆதிசேஷ பீட்டத்துக்கு மேல பக்தோச்சிதன் நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார். ஆச்சரியமான திருமுக மண்டலம், சிரித்த முகத்தோடு, வலது கையில அபயஹஸ்தம், இடது கையில ஆஹ்வான ஹஸ்தம். நம்ம வா என்று அழைத்து கொண்டு பெருமான் அபயம் அளிக்கிறார். அவர் அழைப்பது மட்டும் ஆச்சரியம் அல்ல, பக்கத்துல ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள் இருக்கிறார்களே, அவர்களை சேவித்தோம்னால் அவர்களும் வா என்று அழைப்பார்கள். வேற எந்த சந்நிதியிலுமே இது கிடையாது. பெருமானுக்கு ஆஹ்வான ஹஸ்தம் பல கோவில்களில் உண்டு. பெருமானும் வா என்று அழைத்து, ஸ்ரீதேவி நாச்சியாரும் வா என்று அழைத்து, பூதேவியும் வா என்று அழைக்கிறாள். 3 பேரும் ஆஹ்வான ஹஸ்தத்தோடு இருக்கும் சிறப்பு இந்த திருத்தலத்திலே உண்டு. அப்ப பக்தோச்சிதன், ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள் ஒரு கர்ப்ப கிரகம். அப்படியே வெளியில வந்து பிரதட்சணமா போனா இதுக்கு பின்னாடி இன்னொரு கர்ப்பகிரகம் இருக்கு. அங்க ஆதிகேசவ பெருமாள் இருக்கிறார். அபயஹஸ்தம், கட்டிஹஸ்தம், சங்க சக்கரங்களோடு மூலவர் மட்டும்தான். அவருக்கு உற்சவர் கிடையாது, பெரிய உற்சவங்கள் ஒன்றும் கிடையாது. சில காலங்களில் திருமஞ்சனம் மட்டும் அந்த பெருமானுக்கு சிரவண காலத்திலே பண்ணப்படுகிறது. அந்த பெருமான் தான் முன்னாடி இந்த கோவில்ல புராதனமாக இருந்தவர். அதற்கு பிற்பாடுதான் பக்தோச்சன் என்கிற பெருமாள் உற்சவமூர்த்தியும் கீழே எழுந்தருள பண்ணப்பட்டு இந்த இடத்திலே காட்சி கொடுக்கிறார். யார் அப்படி ஏற்படுத்தினார்கள்? இந்த கோவில் எப்போது கட்டப்பட்டது? மலைக்கு மேல இருக்கிற கோவில் ரொம்ப பழமையானது. இந்த ஊருக்குள் இருக்கும் கோவிலை யார் கட்டினார்கள்? பெருமான் உற்சவர் மட்டும் தனியா ஏன் இங்கு இருக்கிறார்? மூலவர் மலைக்கு மேல் இருக்கிறாரே. இந்த அமைப்பு எப்படி ஏற்பட்டது என்றால்
அதற்கு கீழே சொல்லியிருந்தேனே, கோயில், கந்தாடை, சண்டமாருத்தம், தொட்டையாச்சாரிய சுவாமி மகாச்சாரியர் என்று ஒரு பெரியவர் இருந்தார். அவர் செய்த கைங்கரியம் தான் இந்த கோவிலை அமைத்து அனைத்துமே. அவருடைய பெருமை என்ன, அவர் எப்படி இந்த ஊரை திருத்தி பணிகொண்டார், அவருடைய வைபவத்தை அடுத்த பகுதியிலே பார்ப்போம்.